ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு எடுத்து வாசி. இனி இதயங்களே எடுத்து வாசி நிகழ்ச்சியில் சாமுவேலின் முதல் புத்தகத்துடனான விவிலிய விளக்கங்களுக்கு செவிமடுத்துக் கொண்டிருக்கின்றோம். கடந்த பகுதியின் தொடர்ச்சியை இன்று தொடங்குவோம். வாருங்கள் நிகழ்ச்சிகள் செல்வோம். உங்கள் சார்பாக தந்தை அவர்களுக்கு வணக்கம் சொல்லி நிகழ்ச்சியை தொடங்குவோம். வணக்கம் தந்தை அவர்களே. தாவீது திரும்பி போகிறார், இந்த பெண்ணை திரும்பி அனுப்புகிறார். தான் வந்த பயணத்தை பாதியோடு முடித்துக் கொண்டார் என்று சொன்ன ஆசிரியர் நாபால் ஆண்டவரால் தண்டிக்கப்பட்டு இறந்தான் என்று சொல்லப்படுகிறது. இந்த இடத்துல ஒரு சின்ன சின்ன நிகழ்வுகள் இருக்கலாம். ஒன்று, குடிபோதையில் இருக்கிறான், விடிய விடிய குடிச்சு களிப்புட்டு அவன் உள்ளம் களிப்புட்டு இருந்தது. அங்கே ஊரே கலங்கி இருக்குது. இந்த பெண் ஓடி போய் வருமுன் காப்பான் போல வேலை செய்து வருகிறாள். இது எல்லையும் அறியாதவனாக மூடனாக ஒரு அரச விருந்தை போல ஒரு விருந்தை ஏற்பாடு செய்து உண்டு குடித்து கடித்திருந்தான். உள்ளம் மகிழ்ந்திருந்தது. குடிபோதை விடிய மட்டும் இருந்ததனால் அவனோடு பேசாமல் அந்த பெண் இருந்தால், அவன் போதை தெளிந்த பின்பு உண்மைகளை உரைக்கிறாள். ஓ, இவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்குதா, என்ன ஆயிருக்கும்? இப்போ அவனுடைய அறிவுக்கண்கள் திறக்கப்பட அதிர்ச்சிக்குள்ளாகிறான். கல்லை போல ஆனான். என்ன அப்படி செத்தவனை போல ஆயிட்டான். அப்படியே அவன் 10 நாட்கள் வதைக்கப்பட்டு மரித்து போனான் என்று அந்த பகுதி நிறைவு செய்கிறது. இப்ப நாபால் இறந்து போனான். இப்ப அந்த பெண் சொன்னது போல, உன்னுடைய எதிரிகள் யாவரும் கவனில் வைத்த கல்லை போல் ஆவார்களாக. அந்த கல் வார்த்தைங்க இருக்குங்களா, அந்த வார்த்தைங்களா, அப்ப வீசி எரிக்கப்படுவார்கள், அவர் இறந்து போனார். அந்த வார்த்தை ஸ்டோன் எவன் என்கின்ற அந்த எபிரேய வார்த்தையை வச்சு ஆசிரியர் அழகா கவனில் வைத்த கல்லை போல் ஆவார்கள். இந்த பொண்ணு சொன்ன வார்த்தை ஒரு கவன் மாதிரி, அதில் வச்சப்பட்ட கல் போல அப்படி தூக்கி எறியப்படுறார். அவர் வதைக்கப்பட்டு இறந்து போனார். பகுதி முடிக்கிறது. அடுத்தது 39ஆம் வசனத்தை வாசிப்போமே. நாபால் இறந்து விட்டதை தாவீது கேள்வியுற்ற பொழுது, நாபால் கையினால் எனக்கு வந்த இழிவுக்கு நிகராக நீதி வழங்கி தம் அடியானை தீமை செய்யாதவாறு காப்பாற்றிய ஆண்டவர் வாழ்த்து பெறுவாராக. நாபாலின் தீமைகள் அவன் தலைமேல் விழுமாறு ஆண்டவர் அவற்றை திருப்பிவிட்டார் என்றார். பின்பு அபிகாயலை மணந்து கொள்வதற்காக தாவீது அவரிடம் தூது அனுப்பினார். தாவீதின் பணியாளர்கள் கார்மேலில் இருக்கின்ற அபிகாலிடம் வந்து அவரை நோக்கி, தாவீது உம்மை மணந்து கொள்ள விரும்புகிறார், அதற்காக எங்களை உம்மிடம் அனுப்பினார் என்றனர். அழகான செய்தி. இப்போ ஒரு கணவன் உயிரோடு இருக்கும்போது அந்த மனைவி மனமம் செய்து கொள்ள முடியாது. இந்த இடத்துல 2 சாமுவேல் 11ஆம் அதிகாரத்தின் இறுதி பகுதியும் பார்க்குறோம். உரியா மரணம் அடைந்த பிறகே அந்த பெத்ஷெபாவை தாவீது தனக்குரியவளாக மாற்றிக்கொள்கிறார் என்று பிற்காலத்தில் வாசிக்கிறோம். இப்ப தாவீது அபிகாயினுடைய கணவனாகிய நாபால் ஆண்டவரால் தாக்கப்பட்டு மடிந்ததை அவன் அறிந்து, ஆண்டவர் எந்த குற்றப்பள்ளியிலிருந்தும் இரத்தப்பள்ளியிலிருந்தும் பழிவாங்கும் தன்மையிலிருந்து என்னை காப்பாற்ற என்று ஆண்டவர் நன்றி சொல்லி தன் தூதர்களை அனுப்பி என்னை மணந்து கொள்ள உமக்கு விருப்பமா என்று சொல்லி கேட்டு அனுப்புகிறார். ஒரு அழகான ஒரு செய்தி. நான் உன்னை மணந்து கொள்கிறேன் வா என்று சொல்லாமல், மணந்து கொள்ள விருப்பமா என்று விருப்பம் கேட்கிற ஒரு அருமையான ஒரு பண்பு, ஒரு நல்ல தலைமைத்துவ பண்பு. முழு மன சம்மதத்தோடு, முழு விருப்பத்தோடு, முழு மனதோடு அந்த திருமணம் நடைபெற்றதாக ஆசிரியர் அடிக்கோடு விரும்புகிறார். அதற்கான ஒரு செயல்பாடாக இந்த பகுதியை நம்ம பார்க்கிறோம். தொடர்ந்து வாசிங்களேன். 41. அவ எழுந்து தரையில் முகம் குப்புற விழுந்து வணங்கி, இதோ உம் அடிமையாகிய நான் என் தலைவரின் பணியாளர்களுடைய கால்களை கழுவும் பணிப்பெண்ணாக இருப்பேனாக என்றாள். அந்த பெண்ணுடைய தாழ்ச்சி ரொம்ப அழகான ஒரு தாழ்ச்சி. தாவீது தன் ஆட்களோடு போர்வாள் எடுத்து போர் தொடுக்க மலையிலிருந்து இறங்கி வருகிறார்கள். இந்த பெண் உணவு பொருட்களோடு காணிக்கையில் எடுத்துக்கொண்டு கழுதின் மேல் இறங்கி மலையிலிருந்து இந்த பக்கம் இறங்கி வருகிறாள். அவரை பார்த்தவுடன் என் தலைவரே என்று சொல்லி அவர் கீழே விழுந்து முகம் குப்புற விழுந்து வணங்குகிறாள். ஒரு மரியாதை, ஒரு வணக்கம், அவருடைய கண்களில் தயை பெற்றுக் கொள்ளக்கூடிய ஒரு நல்ல நிலை. இதே இடத்தில் பாருங்கள், தலைவருக்கு மட்டுமல்ல, தலைவருடைய அடியாட்கள் வந்து சம்மதம் கேட்கின்ற பொழுது, ஆண்டவர் உமக்கு வெற்றி அளிக்கும் போது என்னை நினைவு கூர்வீராக என்ற வார்த்தையினுடைய அர்த்தத்தை இந்த பெண் தாவீது புரிந்து கொண்டது எண்ணி மனதிற்குள்ளாக சந்தோஷப்படுகிறாள். அதற்காக நன்றியாக தாவீதை போலவே தாவீதினுடன் பணியாளராக வந்த தூதர்களுக்கு முன்பாக மூக்குப்புறம் எடுத்து தலை வணங்கி நன்றி சொல்கிறாள். அப்ப என்ன சொல்றாரு? நான் முன்பு மணந்து கொண்டால் நாபாலின் மனைவியாக இருந்தேன், இப்பொழுது தாவீதின் மனைவியாக மாறிவிட்டேன் அல்ல, மாறாக தாவீதினுடைய பணியாளருடைய கால்களை கழுவும் ஒரு பணிப்பெண்ணாக கூட நான் பணி செய்ய தயாராக இருக்கிறேன்.
அந்த ஒரு வாய்ப்பு என்பது என் வாழ்வின் மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் என்று அவள் எண்ணுகிறாள். அதான் அந்த பெண்ணுடைய மன துணிவும் மன எண்ணமும். அடுத்தது, உடனே அபிகாயில் ஒரு கழுதை மேல் ஏறி விரைந்து சென்றார். பணிப்பெண்கள் 5 அவருடன் சென்றார்கள். அவர் தாவீதின் தூதர்களை பின்தொடர்ந்து சென்று அவருக்கு மனைவியானார். அப்போ பாருங்க, ரொம்ப அழகான செய்தி. இந்த இடத்துல இந்த பெண் எதை செய்தாலும் துரிதமாய் செய்கிறாள். மிக அழகான ஒரு காட்சி. விரைந்து சென்று, விரைந்து இறங்கி, உடனே தலை வணங்கி, அதே மாதிரி டெசிஷன் மேக்கிங் ஒரு ரொம்ப குயிக்கா டக்குன்னு அவங்க கேட்குறாங்க, ஆண்டவர் தம் எதிரிகளை வதைத்து உமக்கு வெற்றியளிக்கும் நாளில் அடியாளை நினைவு கூர்வீராக என்று வேண்டுகோளை வைத்துவிட்டு வீடு வந்திருக்கிறாள். வெற்றி அளித்தார். ஆண்டவர் சொன்னது போல பெற்ற வெற்றியிலே இந்த பெண்ணை தாவீது நினைத்து பார்க்கிறார், அனுப்புகிறார். உடனடியாக நான் பணிப்பெண்ணாக, கால்களை கழுவும் பணிப்பெண்ணாக இருந்தால் கூட போதும், நான் வருகிறேன் என்று சொல்லி அந்த இடத்துக்கு வருகிறாள். விரைந்து சென்றாள். தன்னோடு தன் 5 பணிப்பெண்களை கூட்டிக் கொண்டு அவள் புறப்பட்டு போகிறாள். அந்த பெண்ணுடைய மதியுகம், அந்த பெண்ணுடைய விரைந்து முடிவெடுக்கும் தன்மை, அந்த பெண்ணுடைய சொல்லாட்சி, அந்த பெண்ணுடைய சொல்வீச்சு, அந்த பெண் காரைப்பார் கல்லையும் கரைந்து போக சொல்லக்கூடிய அவருடைய பேச்சு நடை நம்மை மிகவும் மனதிற்குள்ளாக நிறைந்து நிற்கிறது. அப்பதான் சொல்றாங்க, 43 வசனத்தோடு இந்த பகுதி நிறைவு பெறுகிறது. அந்த கடைசி 2 வசனங்களை நாம் வாசிப்போம். இஸ்ரேலை சார்ந்த அகினோவாமையும் தாவீது மணந்து கொண்டார். அவர்கள் இருவரும் அவருக்கு மனைவியானார்கள். சவுல் தம் புதல்வியும் தாவீதின் மனைவியுமான மீக்காலை கல்லிம் ஊரனாகிய லாயீசின் மகன் பல்திக்கு மணமுடித்து கொடுத்திருந்தார். இப்ப 3 பெண்கள் தாவீதின் வாழ்க்கையில இதுவரை வந்திருக்கிறார்கள். இன்னும் அரச பதவிக்கு போகல. அந்த 2 பெண்கள் பின்னாளில் நடைபெற்ற நிகழ்வுகளை முன்னாளிலே குறித்து சொல்வதாக இருக்கிறது. அகினோவாமையும் அவர் மணந்து கொண்டார், அவரோடு அபிகாயிலையும் மணந்து கொண்டார் என்று சொல்லி அவருக்கு ஏற்கனவே மணமுடிக்க கொடுக்கப்பட்டிருந்த அந்த மீகாலை சவுல் இவரை கோபப்படுத்துவதற்காகவோ அவமானப்படுத்துவதற்காகவோ அல்லது அவருடைய உரிமையை பறிப்பதற்காகவோ பல்திக்கு மணமுடிக்க கொடுத்திருக்கிறார். அப்ப இந்த 3 காட்சிகளுக்குள்ளாக அந்த உறவு நிலைகளையும் குடும்ப நிலைகளையும் சொல்றாரு. அப்ப இப்ப எதுக்கு சொல்றவரானக்க, தாவீதுக்கு ஆண்டவர் ஒரு வீட்டை ஏற்படுத்துவார். இன்னும் அந்த பெண் அப்ப யார் அந்த வீட்டை கட்டி எழுப்புகிற ஒரு ஞானமுள்ள பெண் என்ற ஒரு கேள்வியோடு இந்த பகுதி நிறைவு செய்கிறது. அகிலவோம் அங்க இருக்கிறாங்க. இங்கிருந்து கைவிடப்பட்டு மற்றொருவனுக்கு மனைவியாக கொடுக்கப்பட்ட மீக்கால் இருக்கிறாங்க. ஆண்டவருடைய தலைவருடைய பணியாட்களின் கால்களை கழுவும் பணிப்பெண்ணாக கூட நான் இருப்பேன் என்று தன்னை தாழ்த்தி கொண்டு வருகிற அபிகாயில் இருக்கிறாங்க. இந்த பெண்களில் யார் அவருடைய வீட்டை கட்டி எழுப்பும் மகளாக, மனைவியாக மாறப்போகிறார்கள் என்பதை பொறுத்திருந்து பார்க்க ஆசிரியர் அனுப்பி விடுக்கிறார். இந்த பகுதியோடு நிறைவு பெறுகிறதை நாம் உணர்ந்து கொள்கிறோம். முந்தையவர்களே, தாவீது நாபேல் இருந்தான். அவன் இறக்கும் வரை அவன் மனைவியை மனம் முடிக்க கேட்கவே இல்லை. ஆனால் சவுல் தாவீது இருக்கின்ற பொழுதே அவன் மனைவியை எடுத்து இன்னொருவர் கொடுக்கிறார். நியாயமா? அதுதான் தாவீதுக்கு ஆசீர்வாதம், சவுலுக்கு சாபமும் கிடைக்க போகிறது. அது சவுல் செய்த இன்னும் ஒரு சில குற்றநிலைகளை நம்ம விவரித்து சொல்வோம். ஏற்கனவே கடவுள் முன்பாக கீழ்ப்படியாமல் கலகம் செய்யும் ஒரு மனநிலை கொண்டிருக்கிற சவுலாக நாம் பார்க்கிறோம். ஒரு 4-5 நிலைகளிலே சவுல் தவறி போகிற ஒரு காட்சி இந்த புத்தகம் நமக்கு விவரித்து சொல்கிறது. 1, ஆண்டவரின் அபிஷேகத்தை இழந்து போன ஒரு மனிதராக சவுல் காட்டப்படுகிறார். 2வது, அபிஷேகம் பெற்றவருக்கு எதிராக நடந்து கொள்கிற மனிதராக காட்டப்படுகிறார். ஆண்டவருடைய கட்டளை மீறி கலகம் செய்கிறவராக காட்டப்படுகிறார். ஆண்டவருக்கு எதிராக அபிஷேகம் செய்யப்பட்டவரை கொள்ளத்தெடுக்கிறவராக காட்டப்படுகிறார். அதே போல குடும்பத்திற்குள்ளாக சொந்த மகனையும் மகளையும் வெறுக்கிற ஒரு தந்தையாக காட்டப்படுகிறார். பல நிலைகளில் சவுல் தன்னுடைய அபிஷேகத்தையும் கடவுளுடைய ஆசீர்வாதத்தையும் இழந்து போன ஒரு மனிதராக காட்டப்படுகிறார். இதற்கு மாற்றாக எல்லா ஆசீர்வாதம் தன்னகத்தை தக்க வைத்துக் கொண்ட ஒரு மனிதராக சவுலை இணை சட்ட நூல் வரலாற்று ஆசிரியர் இறை வார்த்தைகளிலே அற்புதமாய் வடித்தெடுக்கிறார். ஆகவே தான் இன்றைக்கும் ஒவ்வொரு மக்களின் மனதிலும் நிறைந்திருக்கிற ஒரு நீங்காத நபராக தாவீது இருக்கிறார் என்றால் அது மிக கிடையாது. உலக புகழ்பெற்ற விவிலிய பேராசிரியராகிய கர்தினால் ஆகிய கார்லோ மரிய மர்த்தினி டேவிட் த பிலீவர் அண்ட் த சின்னர் என்று அழகான புத்தகம் எழுதியிருக்கிறார். பாவியான இறைவனை நம்புகிற தாவீது என்று அவர் எழுதிய அந்த புத்தகம் ஒரு அற்புதமான புத்தகம். பல அழகான கருத்துக்களை உள்ளடக்கிய மிகச் சிறந்த புத்தகம். அந்த புத்தகத்தின் பல கருத்துக்கள் தாவீதை எந்த அளவுக்கு உயர்த்தி காட்டுகிறது என்றால், அந்த புத்தகத்தை வாசித்து முடிக்கும் போது தாவீது மீது ஒரு தனி பற்றுறுதியும் பாசமும், அதன் வழியாக இயேசுவின் மீது பற்றுறுதியும் பாசமும் காண கிடக்கிறதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். அந்த இயேசுக்கு முன்னோடியாக சொல்லப்படுகின்ற அவ்வளவு வல்லமையுள்ள மனிதர் எளிய மனிதராக இருந்திருக்கவே முடியாது. இயேசுவே தாவீதின் மகனே என்று சொல்கிறோம் என்று சொன்னால், இயேசுவுக்கு முன்னோடியாக இருக்கிற அந்த தாவீது எவ்வளவு வல்லமையுடையவராக இருக்கிறார் என்பதைத்தான் இவ்வளவு நேரம் பார்த்து கொண்டு வந்தோம்.
நன்றி தந்தை அவர்களே. இன்னும் இந்த புத்தகம் முடியவில்லை. சாமுவேல் இன்னும் தொடங்க இருக்கிறது. 2ஆம் பகுதி வர இருக்கின்றது. அதனோடு சேர்ந்து தாவீது இன்னும் அரசன் கூட ஆகவில்லை. அரசாட்சியோ மாபெரும் வல்லமையோ என்றும் இல்லை. இப்பொழுதே என்னுடைய முதல் கேள்விக்கு விடை கிடைத்து விட்டது. முதல் கேள்வி என்னவென்றால், அவன் சிறுவனாக இருந்தான், தந்தையை நினைவு கூறாத ஒரு மகனாக இருந்தான். அவனை அழைத்த பொழுது இவனை நான் தேர்ந்து கொண்டவன், திருப்பொழிவு செய் என்றார். கடவுள் இவனுள் அந்த சிறு பாலனுக்குள் என்னத்தான் கண்டார் என்ற ஒரு கேள்வி இருந்தது. இப்பொழுதே விடை வந்து விட்டது. அவர் எவ்வளவு ஒரு மாபெரும் தனக்கு உரிய ஒரு ஊழியனை கண்டிருக்கின்றார், தனக்கே உண்டான ஒரு ஊழியனை கண்டிருக்கின்றார் என்ற ஒரு செய்தி கிடைத்திருக்கு தந்தை அவர்களே. நன்றி. அதாவது பவுலடிகளார் தன்னுடைய வார்த்தைகளை மிக அழகாக சொன்னார். பெற்றுக்கொண்ட அழைப்பிற்கேற்க வாழ்க்கை நடத்துங்கள் என்று சொல்வார். லிவ் வொர்தி ஆஃப் யுவர் ஒகேஷன் என்று அழகான ஒரு கட்டளையை அழைக்க பெற்றவருக்கு அவர் கொடுப்பார். மிக ரொம்ப ரொம்ப முக்கியம். அழைக்கப்பெறுதல் முக்கியமானது. அழைக்கப்பெற்ற வாழ்க்கைக்கு ஏற்ற வாழ்வு நடத்துவது மிக முக்கியமானது. தாவீது அழைக்கப்பட்டவர் என்பதை முதல் உணர்ந்து அதை ஒரு காலம் இழந்து போகாதபடி தன்னை அப்படியே தயார்படுத்திக் கொண்டுகிறார். உணர்வின் மிகுதியினாலோ கோபத்தின் உக்கரத்தினாலோ பழிவாங்கும் வெறியினாலோ அவர் தவறு நினைக்கும் போது கூட நல்ல மனிதர்களுடைய சொற்படி கேட்டு தன்னை தவறுக்கும் பாவத்திற்கும் உள்ளாக்காதபடி தன்னை தற்காத்து கொண்டார். அதுதான் அந்த அபிகாயில், அதுதான் அந்த அபிமெலேக்கு உள்ளிட்ட நல்ல மனிதர்களோடு இருந்ததனால் அவர் வளமையாகவும் நலமாகவும் அருளுக்குள்ளாகவும் வாழ்ந்தார். அந்த ஒரு நிலை நமக்குள்ளாகவும் வர வேண்டும். அதனுடைய அடைய செய்தியாக மாறுகிறது. இந்த 25ஆம் அதிகாரம் காட்டுகிற வாழ்வியல் பாடங்களில் நிறைய செய்திகளை சொல்லலாம். ஆனாலும் நேரம் காலம் கருதி ஒரு சின்ன சின்ன செய்திகளை சொல்லி நாம் கடந்து போவோம். முதலாவது, எபிரேய சமூகத்தில் 3 விதமான மக்கள் சார்புநிலை மனிதர்களாக, டிபெண்டன்ட் பீப்புளாக கருதப்பட்டார்கள். குழந்தைகள், அடிமைகள், பெண்கள். இந்த 3 சார்புநிலை மனிதர்கள். அடிமைகள் தலைவனை சார்ந்து வாழ்கிறவர்கள், குழந்தைகள் பெற்றோரை சார்ந்து வாழ்கிறவர்கள், பெண்கள் கணவனை சார்ந்து வாழ்கிறவர்களாக கருதப்பட்ட ஒரு காலகட்டம். அந்த ஒரு காலகட்டத்தில் தாவீது நாபாலின் மனைவியாகிய அபிகாயிலிடம் வரும்போது அவள் சொல்லுகின்ற அறவுரைகளையும் அறநெறிகளையும் செவி கொடுத்து கேட்கிறார். இவர் தலைவர் எப்படிப்பட்ட மனநில் இருக்கிறார்? நாபாலையும் அவருடைய ஆட்களையும் ஒருவர் விடாமல் வெட்டி வீழ்த்தும் என்கின்ற வெஞ்சனம் கொண்டு புறப்பட்டு போகிறார். அவ்வளவு கோபத்திலும் அவ்வளவு வேகத்திலும் பழிவாங்கும் உணர்விலும் 200 பேரை பாதுகாப்பு வைத்து 400 பேர் தன்னோடு அழைத்துக் கொண்டு மதிநுட்பத்தோடு போகிற தாவீதினுடைய நிதானம் தவறாத கோபமும் நிதானம் தவறாத பழிவாங்கும் போக்கும் நம்மை வியக்க வைக்கிறது. அதை போலவே ஒரு பெண் குறுக்கிட்டு 153 வார்த்தைகளிலே அவன் போக்கியை திருப்பி விடுகிறாள். தாவீது செவிமடுத்து கேட்கிறார். ரொம்ப ரொம்ப முக்கியம். நாம யார் சொல்றாங்க என்பது இல்லாமல் என்ன சொல்றார்கள் என்பதில் கவனம் செலுத்தினோம் என்று சொன்னால் மிகப்பெரிய வெற்றிகளை பெற்றுக்கொள்ளலாம் என்பதற்கு தாவீது ஒரு மிகச்சிறந்த உதாரணம். இந்த பொண்ணு சொல்றா, என்ன பெருசா, போரை பத்தி என்ன தெரியும், சண்டை பத்தி என்ன தெரியும், ரத்தத்துக்கு ரத்தனம் துடிக்கிற உள்ளத்தை பத்தி என்ன தெரியும் என்று அவள் நினைக்காமல் இந்த பெண் சொல்வதிலும் மிகப்பெரிய உண்மை இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு அந்த பெண்ணை ஒரு தீர்க்கதரிசியாக, அந்த பெண்ணை ஒரு நெறிப்படுத்துவராக, அந்த பெண்ணை ஒரு ஆற்றுப்படுத்துவராக, அந்த பெண்ணை ஒரு மதியுக மந்திரியாக பார்த்தார். ஆகவே தான் அந்த பெண்ணினை அவ்வளவாக பாராட்டுகிறார். அபிகாயிலுக்கு செவிமடுத்த தாவீது நமக்கு ஒரு பெரிய பாடத்தை சொல்லுகிறார். ஆணாதிக்க சமூகத்தில் வாழ்கிற நாம் பல சமயங்களில் பெண்களிடமிருந்து என்ன நன்மை வந்துவிட போகிறது என்கின்ற ஒரு மெத்தன போக்கையும் அவர்களை மட்டம் தட்டும் மனப்பான்மையிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிற நிலையை நாம் பல இடங்களில் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருந்தோம் என்றால் அந்த எண்ணத்தை வழித்தெறிந்து துளைத்தெறிய வேண்டியது நமது கடமை என்பதை இந்த பகுதி நமக்கு சுட்டி காட்டுகிறது. ஏனென்றால் அபிகாயிலுடைய வார்த்தையை தாவீது கேட்காமல் போயிருந்தால் மிகப்பெரிய குற்றப்படி உணர்விலே ரத்தம் சிந்தும் பாவத்திலே அவர் அகப்பட்டிருக்க வேண்டும். முதலாவது. இரண்டாவது, கடவுள் அவர் கொடுக்க இருந்த ஆசீர்வாதத்தை அவர் இழந்துவிட நேரிருக்கும். இவை இரண்டையும் தனக்குள்ளாக தக்க வைத்தது ஒரு பெண்ணின் அறிவுரையை கேட்டதனால்தான். இந்த பெண் பின்னாளில் தாவீதின் வாழ்க்கையில் வருகிற தெக்கோவா பகுதியிலிருந்து ஒரு பெண்ணுக்கு இணையாக சொல்லப்படுகிறாள். அந்த பெண்ணின் ஞானத்தை நாம் கண்டு மெச்சுவது என்பது ஆணாதிக்கத்துக்கு குறைபட்ட ஒன்றல்ல. மாறாக விழாவிலிருந்து இணையாக இருக்க வேண்டிய அந்த பெண்ணை ஒரு உதவியாளராக, மதியுக மந்திரியாக பாவிக்க வேண்டிய கடமை என்பதை தாவீது சொல்லாமல் சொல்கிறார். இது முதல் கருத்து. இரண்டாவது கருத்து, இந்த தாவீது அபிகாயிலுடைய உரையாடல் நமக்கு இன்னொரு அழகான சிந்தனையை கொடுக்கிறது. நட்பு பற்றிய ஒரு புரிதலை நமக்குள்ளாய் வைக்கிறது என்று சொன்னால் அதில் மிகை கிடையாது. தாவீது நாபாலின் மனைவியாக அபிகாயிலை ஒரு நல்ல தோழியாக பார்த்தார். அந்த தோழியிடமிருந்து நன்மைத்தனத்தினால் பயன்பெற்றதை அவர் உணர்ந்தார். அவளுடைய வேண்டுகோளை நினைவு கூர்ந்து அவளிடம் தூது அனுப்பி அந்த வாழ்வுக்கு ஒரு வாழ்வு கொடுக்கிறார். ஒரு நல்ல புரிதல் இருந்தோம் என்று சொன்னால் நல்ல மனைவியும் ஒரு சிறந்த தோழியாவாள், நல்ல கணவனும் சிறந்த தோழனாவான். இந்த தோழமையோடு வாழ்கிற இல்லற வாழ்வு மிகுந்த மகிழ்ச்சியான வாழ்வு. தோழர்களை மட்டத்தட்டி நாம் வாழ முடியாது. தோழர்களை இழிவுபடுத்தி நட்புணர்வில் நாம் வாழ முடியாது. தோழர்கள் என்றால் சக தோழர்கள், நம் தோளோடு தோள் கொடுக்கிற
ஒரு தோழர்களைத்தான் நாம் தோழமை என்று சொல்கிறோம். அந்த வகையில் பார்க்கின்ற பொழுது கணவனும் மனைவியும் எங்கெல்லாம் நட்புத்தன்மையோடு நட்புணர்வோடு நடக்கிறார்களோ அந்த நாட்கள் எல்லாம் நந்தவன நாட்களாக மாறும் என்பதற்கு இந்த தாவீதும் அபிகாயிலும் ஒரு அற்புதமான சான்றாக இருக்கிறார்கள். நட்பை நாம் மதிப்போம். கணவன் மனைவி உறவை கூட ஒரு நட்புணர்வாய் நாம் பார்த்தோம் என்றால் மகிழ்ச்சி, சமபங்கு, சமத்துவம் அந்த இடத்திலே வந்து சேரும் என்பதில் துளிய ஐயம் கிடையாது. மூன்றாவதாக மூடத்தனம் என்பது என்ன? நாபாலை 1 சாமுவேல் 25ஆம் அதிகாரம் மூடர் என்று அழைக்கிறது. மூடர் என்பதற்கான வரையறை என்ன? 3 நிலைகளிலே விவிலியம் இந்த அதிகாரத்திலிருந்து மூடத்தன்மையை வரையறுத்து சொல்கிறது. முதலாவது பயனற்ற மனிதராய் வாழ்வது. சவுலை பாருங்கள், எதை செய்தாலும் யாருக்காவது ஒரு பயன் இருந்து கொண்டே இருக்கும். அபிகாயிலை பாருங்கள், வகர இருக்கிற பெரிய ஆபத்தை தவிர்க்கிற ஒரு நலநிலை இருக்கிறதும். அந்த எழுப்பப்பட்ட இளைஞர்களை பாருங்கள், அவன் நாபாலிடம் வந்து தாவீது சொன்னதை அப்படியே சொல்கிறார்கள், நாபால் சொன்னதை அப்படியே போய் தாவீதிடம் சொல்கிறார்கள். ஏதாவது ஒரு இடத்துல ஒரு பயன் இருக்கிறது. இந்த நாபாலை பற்றி ஏதாவது பயன் இருக்கிறதா? அவரால் குழப்பமும் பயமும் வருகிறதை ஒழிய பயன் ஒன்றும் இல்லாமல் இருக்கிறது. மூடத்தனம் என்பது விவிலியத்தை பொறுத்தவரையில் முதல் வரையறை பயனற்ற நிலையில் இருப்பது. இரண்டாவது நன்மைக்கு பதில் தீமை செய்வது. நன்மைக்கு நன்மை செய்யப்பட்டாலும் பரவாயில்லை, தீமை செய்யாதவர்கள் என்று விவிலியம் சொல்கிறது. இந்த இடத்துல நாபால் தான் பெற்ற நன்மைக்கு நன்மை செய்யாமல் விட்டால் கூட பரவாயில்லை, ஆனால் தீமை செய்கிறார். தாவீதையும் தாவீதின் குலத்தையும் அவருடைய பணியையும் அவருடைய பணியினுடைய மேன்மையையும் இழிவுபடுத்தி அவமானப்படுத்துகிறார். ஒரு கட்டத்தில் தாவீதை தாவீதாக பார்க்காமல் ஆண்டவரின் பெயரால் போர்கள் நடத்துகிறார் என்று அபிகாயில் சொல்லும் போது அவர் பிரிந்து போன அடிமைகளுடைய கூட்டம் இது என்று சொல்லி அவமரியாதை செய்கிறார். அதுதான் நன்மைக்கு பதில் தீமை செய்வது மூடத்தனமாக இருக்குது. மூன்றாவதாக தன்னை சுற்று நிகழ்வுகள் பற்றிய ஒரு தன்னறிவு இல்லாத, நுண்மதி இல்லாத தன்மை. அபிகாயில் என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது, என்ன ஆகும், எப்படி ஆகும் என்பதை நுண்மதியால் உணர்கிறார். கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம், முக்காலத்தையும் யூகித்து செயல்படுகிற ஒரு தன்மை நுண்ணறிவு என்று விவிலியம் சொல்லுகிறார். அதே வேளையில் இந்த நுண்ணறிவு இல்லாத மனிதரை மூடர்கள் என்று சொல்கிறது. 3 நிலைகளிலே அந்த நாபால் மூடத்தனமாக இருக்கிறார். பீயிங் யூஸ்லெஸ், பீயிங் unaware of the realities and doing evil for good. இந்த 3 நிலைகளில் அவருடைய மூடத்தனம் நமக்கும் ஒரு வாழ்க்கை பாடம். இந்த 3 நிலைகளில் எங்கேயாவது நாம் தவறுகிறோமா என்று யோசித்து பார்க்க நாபால் நம்மை அழைக்கிறார். இது 2வது பாடமாக நான் பார்க்கிறேன். மூன்றாவதாக வாழ்நிலை பாடங்களிலே எரேமியா 29:11 வாசிங்களேன். எரேமியா 29:11. ஏனெனில் உங்களுக்காக நான் வகுத்திருக்கும் திட்டங்கள் எனக்கு தெரியும் என்றோ, அவை வளமான எதிர்காலத்தையும் நம்பிக்கையும் உங்களுக்கு அளிப்பதற்கான நல்வாழ்வின் திட்டங்களை அன்றி கேடு விளைவிப்பதற்கான திட்டங்கள் அல்ல என்கிறார் ஆண்டவர். ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். இந்த 1 சாமுவேல் 25ஆம் அதிகாரம் சொல்லுகிற அழகான காட்சியும் அபிகாயிலின் அடிக்கோடிட்ட வார்த்தையும் அதுதான். ஆண்டவர் உனக்கென வைத்திருக்கிற திட்டங்களை நீ பெற்றுக்கொள்ளும் வரை பொறுமையோடும் போராடியும் அதை பெற்றுக்கொள் என்று அழகாய் சொல்லுகிறார். ஒருவேளை நாம் செய்கிற சின்ன சின்ன தவறுகள் அந்த ஆசீர்வாதம் நம் மீது வந்து சேராதபடி, நம் மீது விடாதபடி தடை செய்துவிடக்கூடிய ஆபத்து இருக்கிறது. சில சமயங்கள் பாருங்கள், பல வெற்றி வாய்ப்புகளை நோக்கி நாம் நடைபோட்டுக் கொண்டிருப்போம். நமக்குள்ளாக வருகிற குடி, போதை, மது, மங்கை, பணவெறி, பதவிவெறி என்கின்ற சின்ன சின்ன தடைகள் நம்மை ஆண்டுடைய ஆசுவாத்திலிருந்து பிரித்து வைக்கக்கூடிய ஆபத்தை விளைவிக்கும். தாவீது ஒருவேளை நாவலை கொன்று பழித்திருந்தால் அவருடைய பழி அடங்கி இருக்கும். ஆனால் அந்த பழியினுடைய பாவம் அவர் சுமந்து கொண்டே இருக்க வேண்டியதாக இருக்கும். பின்னாளில் அரசு கொட்டில் அமர்வராக என்றிருந்தாலும் கூட அந்த பழியானது அவர் உள்ளத்தை அரித்து கொண்டிருக்கிற ஒரு பெரிய குற்றப்பழி உணர்வாக இருந்திருக்கும். அபிகாயில் அதை அழகாய் சுட்டி காட்டுகிறாள். ஆண்டவர் உனக்கு ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். அந்த திட்டத்தை பெற்றுக்கொள்ளும் வரை கவனம் சிதறாமல் அவர் மீது வைத்த பார்வை அவர் மீது பதித்து அவரை நோக்கிய வண்ணமாய் நடைபயல். இடையிலே வருகிற உணர்வின் குழப்பங்கள், உறவின் குழப்பங்கள் அல்லது அடிமைத்தன பழக்கங்கள் அறவே தகர்த்தறி அறுத்தறி என்பது அழகான ஒரு பாடமாக இருக்கிறது. தாவீது செய்தார், வாழ்ந்தார், மக்கள் மனதில் நின்று நினைக்கிறார். அதுதான் நமக்கும் ஒரு பாடமாக நினைக்கிறேன். இந்த 25ஆம் அதிகாரத்தினுடைய வாழ்வியல் பாடங்களில் இன்னும் ஒரு சின்ன செய்தியை நம்ம சேர்க்க ஆசைப்படுகிறோம். அது 1 சாமுவேல் 25ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் சாமுவேல் இறந்தார், இஸ்ராயேல் எல்லாரும் ஒன்று கூடி அவருக்காக துக்கம் கொண்டாடினர், அவர்கள் ராமாவில் உள்ள அவரது இல்லத்தில் அடக்கம் செய்தார்கள். ஒரு எளிமையான செய்தி தான், ஆனால் இதில் அழகான ஒரு இறையில் அடங்கி இருக்கிறது. நம்மோடு வாழ்ந்து நமக்காக நன்மைகள் செய்து நமக்காக இரலை பெற்று தந்த மிகப்பெரிய மனிதர்கள், அப்பாவாக இருக்கலாம், அம்மாவாக இருக்கலாம், தாத்தாவாக இருக்கலாம், பாட்டியாக இருக்கலாம், அந்த இறந்தவர்களுக்கு நல்லடக்கம் செய்வதும், அதை போல் அவர்களுக்கான மரியாதை அவர்களுக்கு கொடுப்பதும், அதை போல் அவர்களுக்காக துக்கம் அனுபவித்து அவர்களுக்காக தொடர்ந்து மண்டாடுவதும் என்பது இஸ்ராயேலுடைய கலாச்சாரத்தில் நம்மை தொற்றிக்கொண்ட ஒரு அருமையான ஒரு நேர்த்தியான ஒரு பண்பு.
சில சமயத்தில் எதுக்காக இதை சொல்கிறேன் அப்படின்னாக்க, யாரையும் புண்படுத்துறதுக்காக சொல்லலை. ஒரு கல்யாணம், ஒரு காட்சி, ஒரு கொண்டாட்டம், ஒரு கோலாகலம்னா குடும்ப சகிதமாக கிளம்பி போயிடுவோம். ஒரு தூக்கக்காரியன் நிற்கட்டுமே, ஒரு தூக்கக்காரியம் அப்படின்னம்னாக்க போகலாமா வேணாமா, அந்த வேலை இருக்குதே இந்த வேலை இருக்குதே என்று யோசிப்போம். அதேபோல் ஒரு நோயாளியை போய் சந்திப்பது, இதெல்லாம் மிக முக்கியமான நிகழ்வுகள். இன்றைக்கு ஒவ்வொரு காரியத்தையும் ஈவெண்ட்டாக தான் பார்க்குறாங்க, அனுபவமாக பார்க்கறதில்ல. ஒரு துக்க காரியத்தில் நாம் பங்கேற்றுட்டு வந்தால் அவரை பற்றி நினைவு, அவருடைய வாழ்ந்த வாழ்வு, அவருடைய நேர்த்தி, அவரிடமிருந்த குறைபாடுகள் அத்தனை நமக்கு பாடமாக சேரும். இப்படி இருக்கணும், இப்படி இருக்கக்கூடாது என்ற வரையறை நமக்குள்ளாக ஒவ்வொரு முறையும் வகுத்துக்கிட்டே வரும். ஒரு கல்யாணம் கொடுக்க முடியாத 10 கல்யாணம் கொடுக்க முடியாத அனுபவத்தை ஒற்றை சாவு நமக்கு கொடுக்கும் இல்லைங்களா? ரொம்ப அருமையான ஒரு தாக்கத்தை உருவாக்கும். இன்றைக்கு நம்முடைய இளைய சமூகத்துக்கு நம்ம சொல்லிக் கொடுக்க வேண்டிய ஒரு முக்கியமான பண்பு, ஒருவரின் துக்கத்தில் தோழமை கொண்டு துணையாக இருப்பது. சாமுவேலுக்காக எல்லாரும் துக்கம் கொண்டாடினார்கள். ஏன்? அவருக்கு எல்லாருக்கும் இனிய ஒரு நல்ல மனிதராக இருந்தார். முதலாவது. அதே போல் நல்ல அடக்கம் செய்தார்கள். ஊர் கூடி ஒன்று கூடி அவருக்கு ஜெபித்து ஒரு நல்லடக்கம் செய்கிறாங்க. இது எதை நம்ம இறந்த அவருக்கு மட்டும் இது நலன் கிடையாது, இறந்த அவருக்கு மட்டும் மரியாதை மட்டும் கிடையாது, நமக்கு ஒரு 3 பயன்களை விளைவிக்கிறது. ஒன்று, அந்த மனிதர் நல்லவரா கெட்டவரா, அவருடைய வாழ்வின் பயன் என்ன, வாழ்வினுடைய தவறென்ன என்பதை நமக்கு பாடம் சொல்கிறது. மரித்தவர் நமக்கு வாழ்வாய் மாறுகிறார், பாடமாய் மாறுகிறார். முதலாவது. இரண்டாவது, அந்த மரித்தருடைய இழப்பினால் துக்கப்படுகிற ஒவ்வொருவருக்கும் நம் துணையாய் தோழமையாக இருக்கோம். அவங்க ஏதோ ஒரு வகையில் நம்ம வாழ்க்கைக்கு தோள் கொடுத்துருக்கிறாங்க. இன்றைக்கு அவருக்கு ஒரு சாய்ந்து கொள்ள ஒரு தோல் தேவைப்படுகிறது. நாம் நின்று இங்கே சாய்ந்து கொள் என்று சொல்லும்போது மிகப்பெரிய ஒரு மனிதநேய செயலை நம்ம செய்கிறோம். மூன்றாவது, இறந்தவருக்கான நல்லடக்கத்தில் நாம் பங்கு பெறும்போது நாமும் ஒரு நாள் இங்கு அடக்கப்படுவோம், ஆடுவது அவசியமற்றது என்பதை உறக்க நம் மனம் நமக்குள்ளாக சொல்லும். நம்முடைய செயல்பாடு மாறும், எண்ணம் மாறும், நம்முடைய உலகை பார்க்கின்ற விதமும், பணத்தை செலவழிக்கும் தன்மையும், மனிதராய் நேசிக்கக்கூடிய நல்ல பண்பாடும் நம்மை சேரும். ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்றைய இளைய சமுதாயத்துக்கு நாம் சொல்ல வேண்டிய நேரிய பண்பு, கொண்டாட்டத்திற்கு நாம் கூடுவோம், துன்பத்தை தவிர்ப்போம், அதுவல்ல வாழ்க்கை. ஒருவேளை கொண்டாடத்தை தவிர்த்ததா கூட துக்கத்தை பகிர்ந்து கொள்ளுங்கள் என்பதை நாம் அழுத்தம் திருத்தமாக நம் இளைப்பிள்ளைகளுக்கு கற்றுத்தர வேண்டும். நம்முடைய குடும்ப உறவுகளில் அதை வலியுறுத்த வேண்டும். மிக முக்கியமான ஒரு காரியம். அதுதான் 25ஆம் அதிகாரத்தில் முதல் பகுதியில் நம்ம சந்திக்கிறோம். சில சமயத்தில் இறந்தோருக்காக திருப்பலி ஒப்பு கொடுப்பது எவ்வளவு மேலான ஒரு காரியமாக இருக்கிறது. இறந்தோருக்காக திருப்பலி ஒப்பு கொடுப்பதும் ஜெபிப்பதும். இனிய இதயங்களே, எடுத்து வாசி நிகழ்ச்சியில் சாமுவேலின் முதல் புத்தகத்துடனான விவிலிய இறை வசனங்களுக்கு செவிமடுத்துக் கொண்டிருக்கின்றோம். இதன் தொடர்ச்சியை மீண்டும் அடுத்த பகுதியில் பார்ப்போம். அதுவரை இணைந்திருங்கள். இயேசுவே புகழ், இயேசுவே நன்றி, மரியே வாழ்க. என்ன நடக்க போகுது, என்ன நடக்கும், என்ன பண்ணால் இதை தவிர்க்கலாம், ஒரு நுண்ணறிவு, நாலேஜ் எல்லாருக்குமே இருக்குங்க. இந்த நுண்ணறிவு, ஒரு மைன்யூட் கால்குலேஷன். சில சமயத்தில் பெண்கள் முடிவெடுக்க யோசிப்பாங்க, ரொம்ப நிதானித்து தான் அவங்க முடிவெடுப்பாங்கல்ல. இந்த பெண் உடனடியாக முடிவெடுக்கிறாள், டக்குன்னு முடிவெடுக்கிறாங்க. எங்கே போகணும், எது ஒன்றும் ஆர்டர், கமாண்டிங் எல்லாமே பர்ஃபெக்டான ஒரு பிளண்டு அந்த பெண்ணுக்குள்ளாக நம்ம பார்க்குறோம்.